சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கே தெரியாமல் உன் பின்னே நடந்த காரியம் இன்று வெளிவரப் போகிறது. அதை பற்றி இன்று உனக்கு தெரிய வந்தால் நீ ஆடிப்போய் விடுவாய். அதனால்தான் அதற்கு முன்பே உன்னிடம் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, யாரும் கேள்விகள் கேட்கக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன். அதனால்தான் இதை இப்போதே உனக்கு நான் தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். உன் துணையை பற்றிய பல விஷயங்கள் உனக்கு பின்னே நடந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல உன்னுடைய புதிய வாழ்க்கையின் ஆரம்பம் உனக்கு பின்னே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த 2 விஷயமும் உனக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு தெரியாமல் இதில் எத்தனை பேர் கலந்திருக்கிறார்கள் தெரியுமா? இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் இடத்தில் நான் சொல்கின்றேன். இதை மறைமுகமாகவே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று நான் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகிறேன். அதனால்தான் இன்று உன்னிடம் இதை பேசிக் கொண்டிருக்கின்றேன். பொறுமையாக அங்கு என்ன நடக்கிறது என்று உன் துணை ஒரு புறம் உன் வாழ்க்கையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று நினைத்து முழுமையான மனதோடு பிறரிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். என் வாழ்நாள் முழுவதும் வீணாகி விட்டது, இன்னும் நான் அதை வீணாக்க என் மனம் கேட்கவில்லை என்றும், ஒன்று இந்த வாழ்க்கையிலிருந்து நான் வெளிவந்து விடுகிறேன், இல்லை என்றால் இந்த வாழ்க்கையோடு என்னை சேர்த்து வையுங்கள் என்று பலரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னும் இந்த நியாயம் உன் செவிகளில் வந்து சேரவில்லை என்று அது எட்டிவிடும், உன் செவிகளுக்கு வந்துவிடும். ஆனால் உன் துணையின் மனம் எப்படி இருக்கிறது தெரியுமா? மனதளவில் இன்னும் பெரிய அபிப்பிராயங்கள் உன் மீது வராமல் தான் இன்னும் அந்த பழைய எண்ணங்களில் மனதில் பூட்டி வைத்து கொண்டு வாழ்க்கை வீணாகிறது. அதனால் வாழ வேண்டும் என்று சொன்னால் பாசம் வேண்டாமா? மனதில் உன்னை பற்றிய நல்ல அபிப்பிராயங்கள் அவர் மனதில் வேண்டாமா? இப்படி வெறுமனே ஊருக்காக வாழ்கிறேன் என்று வந்தால் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் தான் தலை தூக்கும். நான் சொல்வது சரிதானே? மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் வந்தால் இருக்கும் நிலையை கூட நீ இழந்து விடுவாய் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு நேரம் உனக்கு வேண்டாம் என்று தான் நான் உனக்காக ஒரு புதிய வாழ்க்கையை தயார் செய்திருக்கின்றேன். இந்த புதிய வாழ்க்கை உனக்கு தொடங்கும் நல்ல நேரத்தில் உன் கரங்களில் நான் ஒப்படைப்பேன். உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. இன்று முதல் உனக்கு நல்ல நேரம்தான். அதனால்தான் உன் துணையாக வந்து அவரின் வாழ்க்கையும் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவரின் பழைய வாழ்க்கை உனக்கு வேண்டாம் எனில் இந்த புதிய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டால் இனி இருக்கும் காலமெல்லாம் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். அந்த புதிய வாழ்க்கை யார் தெரியுமா? இப்போது உன் மனதில் பூட்டி வைத்திருக்கிறாயே உன் ஆசைகளை, அந்த ஆசைக்கு ஏற்றவாறு தான் இருக்கின்றார். அந்த புதிய வாழ்க்கை உன்னை மனம் நிறைய வைத்து அந்த அன்போடு எப்போது வாழ்வேன் என்று காத்திருக்கும் அந்த புதிய உறவோடு நீ சேர்ந்து உன் புதிய வாழ்க்கையையும் உன் புதிய அத்தியாயத்தையும் தொடங்கு. உன் வாழ்க்கை அமுதமாக இருக்கும். இனி உனக்கு இருக்கும் இந்த கெட்டதையெல்லாம் நானே விலக்கி விடுகிறேன். உன்னிடம் எந்த எதிர்மறையும் வராமல் நான் பாதுகாக்கிறேன். நேர்மறை மட்டுமே உன்னிடம் அனுமதித்து உன் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக உன் சாயப்பா நான் பாதுகாக்கிறேன். நீ கவலையின்றி சந்தோஷமாக இருந்தாலே போதும். எந்த தடைகளும் இன்றி உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்தால் போதும். அதற்கு உண்டான அத்தனையும் நான் செய்து விடுவேன். இனி வரும் நாட்கள் அனைத்தும் உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.